ஈவினிங் போல் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி வாடா வெளில போவோம் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. எங்கேன்னு கேட்கும்போது துபாய் மால் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் வந்து எங்கேயும் வெளில அந்தளவுக்கு போகல. அதனால் நம்மளும் வெளில கிளம்பியாச்சு துபாய் மால் போவோன்ட்டு. நாங்கள் கிளம்புன டைம் என்னான்னு தெரில, செம்ம டிராஃபிக்கு. இந்த சேக்ஸா ரோட் சைடு வந்து எப்போதும் டிராஃபிக் இருக்கும் ஈவினிங் டயத்தில். ஏன்டா எல்லோரும் வந்து ஜாப் முடிச்சுட்டு போகிறவங்க வந்து இந்த சிட்டி சைடு டச் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். 2 மணி நேரம் கழித்து நம்மளும் வந்து ரீச் ஆகிடுச்சு துபாய் மாலுக்கு. யுஏஇலே பிக்கஸ்ட்டு மால்னு பார்த்திங்கன்னா வந்து துபாய் மால் தான். இது ஏன்டா வந்து ரொம்ப பெரிய மாலு. நானும் எதிர்பார்க்கல இந்தளவுக்கு பெருசாக இருக்குன்ட்டு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபிஷ் அக்வேரியம்லாம் வந்து நான் ரொம்ப லைக் பண்ணி நான் பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் நான் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு கடல் உள்ள இருக்கா மாதிரியே இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து நிறையா உயிரினங்கள் கடலில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் நிறையா மீன் இருந்துச்சு. அழகழகாக சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. இதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரில. நம்ம வந்து பக்கத்துலேருந்து டச் பண்ணி கூட நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அங்கெல்லாம் யாரும் எதுவும் சொல்லலை. பட் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரில. அதுக்கப்புறம் நம்ம துபாய் மால்லேருந்து நம்ம வந்து புர்ஜ் கலிஃபா சைடு வந்தாச்சு. இங்கே புர்ஜ் கலிஃபாவில் வந்து ஃபவுண்டைன் ஷோ பார்க்குறதுக்காக வந்தோம். இங்கே சூப்பராக இருந்துச்சு. நிறையா கூட்டம். ஏன்னா இதோட டைமிங் பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 o'clockலேருந்து 11 o'clock தான். ஷோ டைமிங் பார்த்திங்கன்னா ½ an hour தான். ½ an hour ஒன்ஸ் மட்டும்தான் வந்து ஷோ டைமிங் அவைலபிள் இருக்குது. நம்ம இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இந்த ஷோ பார்க்குறதுக்கு லைனில் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம ரொம்ப பக்கத்துலேயே பார்க்குற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து போட்லாம் இருக்குது. நம்ம அந்த போட்லேருந்து கூட பார்க்கலாங்க. அதுக்கெலாம் தனி காஸ்ட் வருது. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு.